கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளும் தேவ செய்தியாக நாம் காண இருப்பது வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 7 சபைகளிலே முதலாவது சபையான எபேசு சபையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாளும் முதலாவது சபையான இந்த எபேசு சபையிலிருந்து நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தேவ ஆவியானவர் மூலியமாக நாம் தெரிந்து கொள்வோம். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையும் உம்முடைய பாத்தில் வந்து நான் நிற்கிறோம். இந்த திக்குவாயும் மந்த நாவுமான மண்ணை நீர் மறைத்து உம்முடைய ஆவியனை கொண்டு வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஒருவேளை இந்த நாளில் தேவன் உங்களுடைய சபைக்கு வந்தால் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? உங்களுடைய சபையின் தோற்றத்தை பற்றி பேசுவாரா, அல்லது உங்களுடைய சபையில் இருக்கிற எண்ணிக்கையை பற்றி பேசுவாரா, அல்லது சபையில் இருக்கிற குறைகளை பற்றி பேசுவாரா? உங்கள் சபைக்கு தேவன் வந்தால் என்ன செய்தியை சொல்லுவார்? இந்த எபேசு பட்டணம் 31 இருந்து 100வது கிறிஸ்துவுக்கு பின் காலகட்டத்தை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த எபேசு சபை, இந்த பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டது மாதிரி இருக்குதுல்ல. இந்த எபேசியர் அப்படிங்கிற நிருப புத்தகத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. இந்த எபேசியர் புத்தகத்தை பவுல் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். அவர் 2 ஆண்டுகள் ஊழியம் செய்த இடம் இந்த எபேசிய பட்டணம். இந்த எபேசு சபைக்கு தேவன் இந்த நாளில் என்ன செய்தியை கொடுக்கிறார் என்றதை நாம் பார்ப்போம். இந்த எபேசிய மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தா, அவர்கள் எல்லோருமே மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களுமாக இருந்ததாக பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார மக்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இந்த பவுல் மூலியமாக ஒரு பெரிய ஊழியத்தை தேவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். இந்த எபேசு மக்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் சொன்னது போலவே அவருடைய வழியில் நடந்தார்கள். ஆனால் அவங்கள்ட்ட என்ன காணப்படாமல் போயிற்று என்பதையும் இந்த நாளில் நம்மளுடைய தேவ செய்தி மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் வசனம் 1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முதலாவது, யாருக்கு இந்த செய்தியை தேவன் எழுதுகிறார் என்பதை மிக விளக்கமாக சொல்கிறார். எபேசு சபையின் தூதனுக்கு இதை எழுதுகிறதாக தேவன் சொல்றார். இந்த எபேசு சபையின் தூதன் யார்? முதலாவது அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த எபேசு சபையின் தூதன் யாருன்னு சொல்லி பார்த்தா, அந்த எபேசு சபையின் போதகர் அப்படின்னு நினைப்போம். அந்த போதகர் மாத்திரமல்ல, அந்த சபையை நடத்தி வந்த மனிதர்கள் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய தூதர்களாக இருக்கிறதாக இங்கே வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஒரு ஒழுங்குமுறையை தேவன் அங்கே கை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். யாரிடம் யாருக்காக என்ன செய்தி என்பதை ஒரு ஒழுங்குமுறையாக அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைகள் யோவானுக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது. இந்த நாளில் நமக்கும் இந்த எபேசு பட்டணத்திலிருந்து தேவன் சொல்கிற வார்த்தை என்னவென்று இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் யாரிடமிருந்து வருகிறதையும் அவர் தேவன் சொல்கிறத பார்க்குறோம். 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 நட்சத்திரம் என்றால் என்ன? வேதாகம் சொல்கிறது 7 நட்சத்திரங்களும் 7 தேவ தூதர்களாம். இந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளை குறிக்கிறதாக சொல்லுகிறது. 7 சபைகளுக்கு மத்தியிலே உலாவி கொண்டு வைக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று அந்த முதலாவது வசனத்தில் வாசிக்க பார்க்கிறோம். இந்த நாளில் தேவன் நம்மளுடைய சபையின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய செய்கைகள் என்னென்று அவருக்கு தெரியும். நம்மளுடைய சபையின் நிலை என்பது என்ன என்பது அவருக்கு தெரியும். இந்த நாளில் மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே உங்கள் சபைக்கு தேவன் வந்தால் அவர் எப்படிப்பட்ட செய்தியை அவர் சொல்லுவார்? வசனம் 2 வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இந்த மக்கள் அவங்களை யாருமே ஏமாற்ற முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தாங்க. காரணம், பவுல் அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்திருந்தார். இங்கே முதலாவது நம்ம வாசிக்கும்போது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்மளுடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். சங்கீதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயத்தின் அந்தரங்களை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய செய்கைகளை தேவன் அறிந்திருக்கிறார். யாருமே சபையிலிருந்து தேவனுடைய கண்ணிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. இதில் அடுத்ததாக பார்க்கும்போது, உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும். என்கிட்ட ஒரு பாவமும் கிடையாது, நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சபை மக்கள் இந்த
எபேசு சபை மக்கள் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அதனால தான் முதலாவது அவளுக்கான பாராட்டுகளை தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ சகிப்புத்தன்மையோடு நீ வாழ்ந்துக்கிறதையும் நான் பார்க்குறேன், நீ பொறுமையாக இருக்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. இந்த பொறுமை நம்ம இடத்துல காணப்படுதா? எபேசு சபைக்கு இது பாராட்டுகளாக தான் இருந்துச்சு. 3வது வசனத்தை நம்ம வாசிக்க பார்ப்போம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நிறைய காரியங்களை 2 வசனங்களில் தேவன் சொல்லுகிறத பார்க்குறோம். நீ எல்லாவற்றிலுமே நிலையாக நின்ன, உங்ககிட்ட ஒரு குறையுமே நான் பார்க்கல. ஆனால் வசனம் 4 வாசிக்கும் போது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த ஆதியில் இருந்த அன்பு என்ன? தேவன் ஏன் இந்த ஒரு குறையை மட்டும் இந்த எபேசு மக்களுக்கு வைக்கிறான்? நம்ம சபையில் கூட நான் எல்லாத்துலேயுமே நான் உண்மையாக இருக்கிறேன், ஓய்வு நாளை உண்மையாக கடைப்பிடிக்கிறேன், என்னிடத்துல உபவாசம் இருக்குது, என்னிடத்துல முழு இரவு ஜபம் இருக்குது, எல்லாமே நான் உண்மையாக இருக்கிறேன். ஆனால் தேவன் இந்த நாளில் உங்களிடத்தில் கேட்குற கேள்வி, ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்களிடத்தில் இருக்குதா? இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கும் போது நமக்கு தெரியும், இந்த பவுல் அவருடைய ஊழியத்தில் இந்த மக்களுக்கு இந்த அன்பு பற்றின உண்மையான செய்தியை அவருக்கு சொல்லியிருந்தார். அதை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இந்த அன்புடைய முக்கியத்துவத்தை இவர் ஏற்கனவே இந்த மக்களுக்கு சொல்லியிருந்தார். இந்த மக்கள் அன்பை பற்றினதை தெரிந்து கொண்ட மக்களாகவும், ஆனால் இங்கே தேவன் யோவான் மூலியமாக சொல்லுகிற செய்தியில் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த பவுல் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த அன்பை நீங்க மறந்தீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த நாளில் சொல்றாரு. இந்த நாளில் உங்களுடைய சபைக்கும் தேவன் சொல்ற வார்த்தை, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நான் எல்லாத்துலேயுமே கடைப்பிடிக்கிறேன், நான் எல்லா ஓய்வு நாளுக்கும் உண்மையாக இருக்கிறேன், நான் உபவாசம் இருந்து ஜபிக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறேன். தேவன் இந்த நாளில் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? உன்னிடத்தில் இருக்கிற அன்பு எங்கே என்று கேட்டால் என்ன சொல்வீங்க? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த 4வது வசனத்தில் ஆதியில் கொண்டிருந்த அன்பு, இந்த அன்பை கிரேக்க மொழிபெயர்ப்பில் பார்த்தோம்னா அகாப்பே என்று இருக்குது. இந்த அகாப்பே அன்புனா என்ன அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் மனிதன் மேல் வைக்கிற ஒரு அன்பு, அளவு கடந்த அன்பு. அதுக்கு ஈடான ஒரு விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட அன்பை தேவன் மாத்திரமே மனுஷன் மேலே வைக்க முடியும். அந்த அன்பை நான் எப்படி மனுஷனுக்குள்ளே காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்திலும் காணப்படும். இந்த அகாப்பே அன்பை நான் நேசிக்க முடியுமா? ஒரு மனுஷன் மேலே, கடவுள் என் மேலே வைக்கிற அன்பை நான் மனுஷன்கிட்ட காமிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கான பதில் யோவான் 13வது அதிகாரம். யோவான் 13வது அதிகாரம் வசனம் 34 நமக்கு இருக்குது. வசனம் 34 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். தேவன் அவருடைய பிள்ளைகள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறாரோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சொல்றதை பார்க்கும். அந்த அகாப்பே அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நமக்கு தெரியும். அந்த அன்பை மற்றொருத்தில் காண்பிக்க வேண்டும் என்று தேவன் பிரயாசப்படுகிறார். அந்த அன்பை தான் எபேசு மக்கள் இழந்து போனாங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய், உன்னிடத்துல எந்த குறையுமே நான் பார்க்கல, எல்லாத்துலேயுமே நீ நிறைவாக காணப்பட்டாய். பொல்லாதவர்கள் சொல்லுற செய்தியை நீ கேட்கல, அப்போஸ்தலர் என்று சொல்லி அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ ஏற்றுக்கொள்ளலை, எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தேவன் இந்த நாளில் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்களிடத்தில் இருக்குதா? இந்த அன்புக்கு இன்னும் விளக்கமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 4 பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. நீங்க உங்களுடைய சக மனிதர்களோடு இருக்கிற அன்புல இந்த விஷயங்கள்லாம் இருக்குதாங்கிறத யோசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டிருக்கிற அன்புல இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குதா? மறுபடியும் நம்ம வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது. சினம்னா கோபம். நீ உண்மையிலேயே ஒருத்தங்க மேலே அன்பா இருந்தீங்கன்னா கோபப்பட மாட்டீங்களா? என் இடத்துல அன்பு இருக்குது,
நான் அதனால தான் என்னுடைய சபையில் இருக்கிற எல்லா விசுவாசத்திலையும் நான் போய் பேசுகிறேன். என்கிட்ட மேட்டுமை இல்லை. ஆனால் உண்மையிலேயே ஆவியானவர் உங்களுக்கு தந்த அந்த உண்மையான அன்பு, வெளியரங்கமான அன்பு இல்லாமல் உங்கள் இதயத்தில் இருக்கிற அந்த அன்பு உங்களிடத்தில் காணப்படுகிறாங்கிறத ஒன்று யோசிச்சு பாருங்க. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகிப்புத்தன்மை என்பது நம்ம இடத்துல காணப்படுகிறதாங்கிறத யோசிச்சு பாருங்களேன். நான் எவ்வளவு காரியங்களை நான் விட்டு கொடுக்குறேன். தேவன் இந்த எபேசு பட்டணத்தை சொன்ன வார்த்தைகள் தான் இந்த நாளில் நமக்கும் சொல்றாரு. ஆதியில் கொண்டிருக்கிற அன்பு உங்களிடத்தில் இருக்குதா? நான் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கேன், தேவனுடைய காணிக்கையில நான் உண்மையா இருக்கிறேன், உபவாசத்தில் உண்மையா இருக்கிறேன், ஓய்வு நாளில் உண்மையா இருக்கிறேன், ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. தேவன் இந்த நாளில் இந்த எபேசு பட்டணத்தின் மூலியமாக நமக்கு சொல்ற செய்தி, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுறாதீங்க. தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, முதலாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாவி மனம் மாறுவதற்கு முதலாவது அவன் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி நினைச்சிங்க பார்த்தீங்கன்னா, அவன் என்ன நிலையில இருக்கிறான் அவன் ரியலைஸ் பண்ணணும். முதல்ல நீங்க ரிப்பண்ட், அதாவது பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் முதல்ல நீ எந்த நிலையில இருந்தோங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணும்போது நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கேங்கிறத என்னைக்காவது யோசிச்சு உங்களோட ஜெபங்களில் நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், இந்த நிலைமையிலிருந்து நான் பாவ மன்னிப்பு கேட்டு நான் அதுலேருந்து மாறி வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? தேவன் அதை செய்ய சொல்கிறார். அந்த நாளில் ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. தேவன் சொல்லுறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை மறுபடியும் நீ பற்றிக்கொள், நான் உனக்காக கொடுத்த அந்த அன்பை நீ பற்றிக்கொள் என்று சொல்றார். இல்லாவிட்டால் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எந்த சபையுமே கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை. அதோடைய விளக்கு தண்டை அதிலிருந்து நான் நீக்கி விடுவேன் என்று. அப்படின்னா நான் இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கை இருட்டிலே தள்ளப்படும். ஆவியானுடைய கிரியைகள், ஆவியானுடைய உணர்த்துதல் உங்க இடத்துல இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பாவம் செய்கிறேன்னா அந்த பாவத்தை உங்களுக்கு உணர்த்துவது ஆவியானுடைய வேலையாக இருக்குது. அந்த ஆவியானவர் இல்லாமல் போயிட்டார்னா உங்களோட பாவங்கள் யாரால் உணர்த்தப்படும் என்று நினைக்கிறீங்க? விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன் என்று தேவன் சொல்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் நீயும் வெறுக்கிறாய், உன்னிடத்தில் உண்டு. இந்த மக்கள் இந்த நிக்கோலாய் மதஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கற்பனை தேவனுடைய சிலுவையிலே அடிக்கப்பட்டுச்சு, இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். இந்த மக்களை இந்த எபேசு சபை மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதையும் தேவன் சொல்றதை நம்ம பார்க்குறோம். நல்ல கிரியைகள் இருக்கிற நம்மளுடைய சபையில், நல்ல கிரியைகள் இருக்கிற நம்மளுடைய குடும்பத்தில், உங்களிடத்துல இந்த அன்பு, ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத ஒன்று யோசிச்சு பாருங்க. நான் எதில் குறையா இருக்கிறேன்? தேவனுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நான் நீதிமானாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வேளை உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, தேவன் இந்த நாளில் உங்களிடத்துல கேட்குற கேள்வி, ஆதியில் கொண்டிருக்கிற அன்பு உங்களிடத்துல இருக்குதா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடைசியாக வசனம் 7 சொல்கிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான வார்த்தை. இந்த வார்த்தைகளை நான் சொல்றேன், ஆனா எவனுக்கு காது இருக்குதோ, எவனுக்கு கேட்க மனது இருக்குதோ அவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் சொல்றதாக தேவன் சொல்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு வார்த்தை. எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜீவ கனியின், அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக. ஒரு பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரே சிந்தனை இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது. வேதாந்தத்தில், ஆதியாமத்திலையும் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலையும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன். இது எல்லாத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மிக சுலபமாக தேவன் சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறுபடியும் நீ பிடித்துக்கொள். உனக்கு இருக்கிற குறைகள் எல்லாத்தையுமே நீ விட்டுரு. நீ உன்கிட்ட குறை ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சனா மறுபடியுமாக இந்த ஆதியில் கொண்டிருக்கிற அன்பை நீ பற்றிக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மறுபடியுமாக
ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்பது தேவனாலே கொடுக்கப்படுகிற, மனிதர்களுக்கு காட்டப்படுகிற அந்த அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்பு தேவன் எப்படி நமக்கு காட்டுகிறாரோ அதே போல சக மனிதனுக்கும் நான் காண்பிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்குது என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. இங்க இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, இந்த சபை என்று சொல்லப்படுவது நான் இருக்கிற ஒரு கட்டிடம் கிடையாது. நான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு சபை. நான் வார வாரம் கூடி வருகிற ஒரு கட்டிடம் கிடையாது சபை. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம்தான் தேவனுடைய சபையாக சொல்லப்படுகிறது. இதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சபைனா நீங்கள் இருக்கிற இந்த காணொலியில் பார்த்துக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையாக இருக்கிறார்கள். நம்மளுடைய சபை நான் என்னிடத்துல இந்த ஆதியின் அன்பு இருக்குதா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. என்னோட சபைகளில் பிரச்சனை பாஸ்டர், என் சபைகளில் நிறைய சண்டைகள் இருக்குது, அவங்கள்ட்டலாம் அன்பு இல்லை. முதலாவது சபையான தேவனுடைய சபையான என்னிடத்தில் அது இருக்குதா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. எபேசு பட்டண மக்களுக்கு தேவன் சொல்கிற செய்தி இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விடாதே, நீ இதில் நிலைத்திருந்து இதில் வெற்றி கொண்டால் ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த மக்கள் ரொம்ப கொடுத்து வச்ச மக்கள். முதலாவது பவுல் மூலியமாக இந்த மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுது. ரெண்டாவது யோவானுடைய இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் மூலியமாக இந்த எபேசு பட்டண மக்களுக்கு செய்திகள் வருது. நமக்கு யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்துக்கு போகும் பொழுதும் நம்ம வீட்டில இருந்து வேதாகம் வாசிக்கும் போதும் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. நான் எல்லா பிரசங்கம் முடிக்கும் போது சொல்ற ஒரு வார்த்தை முக்கியமாட்டு, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்யப்படும் காரியமோ மன்னிக்கப்படும், ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படும் காரியமோ செய்யப்படும் காரியமோ இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் உண்மையிலேயே ஆவியானவர் உங்க மனதில் பேசி இந்த அன்பு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உணர்த்திருந்தாருன்னா அதுக்கு விரோதமாக நீங்க போகாதீங்க. அதை புரிந்து கொண்டவர்களாக அந்த அன்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆவியானுக்கு விரோதமாக பேசப்படும் காரியமோ செய்யப்படும் காரியமோ இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஆகையால் கிறிஸ்துவுக்கள் பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த எபேசு பட்டண மக்களின் சபையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம ஏனோ தானதை கேட்டு விட்டாதபடிக்கு நம்ம வாழ்க்கையிலே நாங்கள் எப்படியாக அபியாசிக்க வேணுங்கிற ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கடைசியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த எபேசு சபை, இந்த மக்களுடைய நிலையை நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னா அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். பவுல் ஊழியத்துக்கு முன்பதாக பவுலுடைய 3வது ஊழிய இடம் தான் இந்த எபேசிய பட்டணம். அந்த மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா, தேவனை பற்றி அறியாத பாகால் தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த மக்களாக இருந்தாங்க. இன்னும் அதிகமாக பார்க்கணுன்னா அவடத்துல லட்சக்கணக்கான மாந்திரீக புத்தகங்கள், மந்திரவாதிகள் அவங்க மத்தியில் இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த மக்களுக்கு தேவனுடைய உண்மையான ஊழியத்தை பவுல் மூலியமாக செய்தார். பவுல் அவருடைய ஊழியத்தை பார்த்தோன்னா, அவர் சிறைப்பட்டு ரோமாபுரிக்கு கொண்டு போகப்பட்டதுக்கு அப்புறம் கூட அங்கிருந்து எழுதுகிற நிருபம் தான் இந்த எபேசியர் புத்தகம். அந்த புத்தகத்தை இந்த எபேசு பட்டண மக்களுக்காக தேவன் சொல்லி இந்த பவுல் எழுதுகிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்து வராங்க. அவளிடத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் அவை கை கொண்டவர்களாக காணப்படுறாங்க. இந்த நாளில் நான் உங்களிடத்துல கேட்குற கேள்வி, நாம தேவனை எத்தனை வருஷங்களாக நீங்கள் அறிந்திருக்கீங்க? தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? அவர் கேட்குற ஒரே ஒரு விஷயம், நீ எல்லாத்துலேயுமே நீ நிலையா இருக்கிற, எல்லாத்தையுமே கை கொண்டு இருக்கிற, நீ ஒரு பொல்லாப்பையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் நீ விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். உன்னிடத்துல ஆதில் கொண்டிருக்கிற அன்பு இருக்குதா? நான் உனக்காக கொடுத்த, மனிதனுக்காக கொடுத்த அந்த அன்பு உன்னிடத்துல காணப்படுகிறதாங்கிறது மட்டும்தான் தேவன் நம்மத்தில் இந்த நாளில் கேட்குறார். நான் மறுபடியுமாக உன் மனதில் கண்களை மூடி நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த நாளில் என்னிடத்துல தேவன் எனக்கு கொடுத்த அந்த அன்பு இருக்குதா? பொறாமை இல்லாத அன்பு இருக்குதா? கோபம் இல்லாத அந்த அன்பு இருக்குதா? பெருமை இல்லாத அந்த அன்பு இருக்குதா? அல்லது பெயர் கிறிஸ்தவனாக பெயருக்கான அந்த அன்பை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனா, வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. கடைசியாக இந்த 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் வார வாரம் ஒவ்வொரு நாளும் நம் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்திகளை இந்த நேரத்திலும் கூட அடியான் மூலமாக உங்களிடத்துல தேவன் கேட்பதற்காக ஒரு சித்தம் வைத்திருந்தார். இந்த நேரத்தில் காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன் என்று தேவன் சொல்கிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாருமே மனம் திரும்புங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆனாலும் யாரு தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரு தேவனுடைய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார் என்பது தேவனுக்கு தெரியும். நாளில் அப்படிப்பட்ட பிரயாசனம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகிறதாங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. கடைசியாக, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின்
ஜெயம் கொள்கிறவன். இந்த நேரத்தில் இந்த எபேசு பட்டணத்தில் ஜெயம் கொள்கிறவர்கள் அவர்களில் எந்த குறையும் இல்லை. அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அவர் வென்று வர வேண்டியதாக இருந்துச்சு. இந்த அன்பிலே ஜெயம் கொண்டவர்கள் எவனும் பரதீசியில் இருக்கிற தேவன் வைத்திருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கடைசியாக நான் உங்களிடத்தில் கேட்குற கேள்வி, இந்த அன்பு உங்களிடத்தில் காணப்படுகிறதா? ஒரு வேளை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் உங்கள் மனதை நீங்கள் இறக்கி, உங்களை பாரங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சு, உங்களை பாவங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சு தேவனிடத்தில் இந்த அன்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் பாரத்தின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவன் என்று நம்ம நினைக்கும் போது நான் எல்லாற்றிலையும் நான் சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பு என்றதில் இருக்குதா? அன்பு அன்பு அன்பு. தேவன் சொல்லுகிற கடைசி தேவன் சொல்லுகிறார் வேதாந்தத்தில், அன்புக்கு மேலான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த அன்பே பிரதானமான பிரமாணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றதை பார்க்குறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு நமக்கு அன்பு என்பது ஒரு பெரிய ஊழியமாக இருக்க போகிறது. இந்த அன்பை கொண்டு ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போகிறதுக்காக ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் அந்த அன்புக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாம் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் மனமாக ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்காக தந்தக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் பாவத்திலும் பிரதான பாவிகளாக இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் இந்த பாவலை நீர் தெரிந்து கொண்டு உண்மையான சத்தியத்தையும் உண்மையான வேதத்தையும் எங்கள் கையில் தந்தக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலே நாங்கள் உம்முடைய எபேசு பட்டணத்தின் செய்தியின் மூலமாக எங்களுடைய நிலைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும் மனமாக ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்கள் தந்தக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏனோதானது கேட்டு விட்டாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அபியாசிக்கான ஞானத்தையும் பலத்தையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய நிலைகளை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய ஆவினை கொண்டு எங்களை தொடுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க. இந்த ஆவிதில் கொண்டிருந்த இந்த அன்பை எங்கள் மறுபடியுமாக எங்கள் இடத்துல நீங்கள் புதுப்பிங்க. அதுக்காக இந்த நேரத்தில் உங்களுடைய பாத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். என்னோட ஜபத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பாத்தில் வைக்கிறோம். அவருடைய குறைகள் கண்ணீர்கள் எல்லாச்சும் நீ அறிந்திருக்கிறப்பா. அந்த கண்ணீர்கள் எல்லாச்சும் நீ சீக்கிரமாக ஒரு பெரிய சாட்சியாக மாற்ற போகிறதுக்காக உங்களுடைய பாத்தில் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த வேலையும் கூட நாங்கள் மறுபடியுமாக இந்த அன்பிற்காக உங்களுடைய பாத்தில் வந்து நிற்கிறோம். நீர் எங்களுக்காக தந்த அந்த அன்பை நாங்கள் மற்ற இடத்துல நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு பெரிய ஞானத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு உங்களுடைய ஆவியான கொண்டு எங்களுக்கு நீ தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் நாங்கள் ஜெயம் கொண்டு வராக உம்முடைய ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் புசிப்பதற்கான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தரப்போவதற்காக உங்களுடைய பாத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்கள் சிறிதாக இருக்கலாம். ஆனாலும் எங்கள் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றும் நீ சீக்கிரமாகவே நீ பரிபூர்ணமாக எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான நேயர்களே, இது போன்ற நல்ல தேவ செய்தியை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய நண்பர்களோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் ஒருவேளை ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா எங்களிடத்தில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. நாங்கள் விசேஷமாக உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாம் உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக.